ஹீரோயின் பார்த்தோம்னா தூக்கத்துல நடந்து போயிட்டு மரத்து மேல ஏறி தூங்கிடுவாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி என்ன மறுபடியும் தூக்கத்துல போய் மரத்து மேல ஏறி படுத்து தூங்குறியா வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி கூட்டிட்டு போறாங்க. இவங்க எதுக்கு இந்த அரண்மனைக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னா, இவங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனைக்குள்ள வந்து தான் தொலைஞ்சு போயிருப்பாரு. அந்த வந்தவங்களோட அந்த நேம்லாம் வந்து ரெஜிஸ்டர்ல பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அது பார்த்தோம்னா ஹீரோவோட இடத்துல இருக்கும். அதுக்குள்ள இவங்க எப்படியாச்சும் போகணும், அதான் இவங்களோட டார்கெட்டே. ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ நல்லா வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிதான் வந்து இந்த சீரியல்ல காமிச்சிருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு 9 வால் நரி. இவர் பார்த்தோம்னா அங்க இருக்க ராஜாக்கு இவரை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க பையனை விட இவரை தான் பிடிக்கும். ஏன்னா வந்து ராஜா வந்து முடியாம இருப்பாரு, இவர் தான் வந்து ஹீல் பண்ணுவாரு. அப்ப பார்த்தோம்னா இன்னொருத்தவரை காட்டுறாங்க. இவர் பேர் வந்து இவர் வந்து 2 பேரும் சண்டை போடுறாங்க ஃபாக்ஸ் இவங்களுக்கும். ஏன்னா பரம்பரை பகை இது. அப்ப பார்த்தோம்னா ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுடுறாரு. இவர் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அதை இவரும் கண்டுபிடிச்சிடுறாரு, ஹீரோயினும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சு 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் சின்ன வயசுல 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வந்து பேசி வச்சிருப்பாங்க. அதுதான் இவர் சொல்றாரு, யூ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுறேன் அப்படின்ட்டு இவங்க ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அவர் விட மாட்டேன். ரெஸ்ட் ரூம் போகிறாங்க, அவங்க வெளியிலேயே நிக்கிறாரு. இவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, இவங்க ஹீரோட ஒரு இடத்துக்கு தானே போகணும், அதனால டக்குன்னு அங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த ரெஜிஸ்டரை பார்க்க போய் அங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா வந்து வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க.